நண்பர்களே வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமிங் கன்சோல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் 360, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட பிஎஸ்பி மாடல் மாதிரியே இருக்கிற ஒரு காப்பி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் பழைய இரும்புகள்லேருந்து வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட பிஎஸ்பியை தான் நம்ம இன்றைக்கி ரெஸ்டரேஷன் பண்ண போகிறோம். இது என்ன பிரச்சனை, இது எதனால் பழைய இரும்பு கடை போட்டிருக்காங்க, இதை ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D Info. வாங்க வீடியோக்குள்ள. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 4 ஸ்க்ரூவுமே கழட்டிடுவோம். இது 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துரும் அப்படின்னும் போது பேக் டோர் ஈஸியாக தனியாக வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்களா 4 ஸ்க்ரூ போட்டிருக்காங்களா, அந்த 4 ஸ்க்ரூமே கழட்டி எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி பின்னால் டோர் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோக்கியா பேட்டரியோட கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளவே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இதே ஒரு மாதிரி வளவலன்னு கொலன்னு தான் இருக்குது பேட்டரி. இது பேட்டரி செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணிடலாம். அதில் ஒரு பேஸ்ட் ஒன்று போட்டு அந்த ஒயர் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வோல்டேஜ் செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது வோல்டேஜ் சுத்தமாக வரல, 0ல் இருக்குது. பேட்டரியில் சுத்தமாக வோல்டேஜ் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லித்தியம் 3.7 வோல்ட் உள்ள ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது. இதுவும் 3.7 தான், அதுவும் 3.7 வோல்ட்டு தான். இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3.8 வோல்ட்டுக்கிட்ட இருக்குது. பேட்ரி ஃபுல் சார்ஜில் இருக்குது. இப்போ இதில் ஜாக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாக்கை கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஜாக்கை இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுவோம், அந்த பேட்டரியை கழட்டிட்டு இதை சால்ட்ரிங் பண்ணுவோம். இது நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி பேட்டரியை நான் மாற்றி சால்ட்ரிங் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறேன். பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேட்டரி தான் போட்டாகணும். அந்த ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நோக்கியா பேட்டரி மாரி அந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். நம்ம செக் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த பேட்டரியை இதில் சால்ட்ரிங் பண்ணுறேன். சால்ட்ரிங் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸை பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள், மாற்றி சால்ட்ரிங் பண்ணுறாதீங்க. அப்புறமா ஒர்க் ஆகாது சுத்தமாக. இதில் இது நம்ம வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரூ எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருந்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் சுவிட்ச் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்தீங்களா, அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சை இதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூ கலர் லைட் ஒன்று எரியும். இதில் இது எரியுது பாருங்கள். இது பவர் இண்டிகேஷன் வருது அப்படின்றதுக்கான இது அந்த இண்டிகேஷன் ப்ளூ கலர் லைட்டு எரியுது. அதாவது பேட்ரி சார்ஜ் இருந்து அந்த ப்ளூ கலர் லைட்டு எரியும். இப்போ நான் இதை போட்டுட்டு நான் எல்லா சுவிட்சஸுமே மேலே சுவிட்சை ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. மற்ற எல்லா சுவிட்சுமே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, ஃபுல்லாகவே டெட்டாகவே இருக்குது. இதை பின்னாடி திருப்பி பார்க்குறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறேன். ஆனால் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த போர்டை அந்த கீழே இருக்க டிஸ்பிளே பேனலோட சேர்த்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னாக்கா கழட்டி இந்த போர்டை தனியாக எடுத்துடலாம். ஏன்னா அதை தனியாக எடுத்தால் வேறு ஏதாவது புகஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றதையும் நம்ம எல்லாரும் ஈஸியாக செக் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரூவையும் கழட்டி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கழட்டினாக்கா இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதை எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு மாதிரி அதை போர்டில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேகமாக இழுத்தோம் அப்படின்னும் போது அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா போர்டு பக்காவாக நீட்டாக இருக்குது. இது பாருங்கள், இதில் லைட்டும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டும் ஒர்க் ஆகுது. ஆனால் பார்த்திங்கனாக்கா இது ஒர்க்காக ஆன் ஆகலை. ஏன்னா பவர் சப்ளையும் கொடுத்து பார்த்தாச்சு, பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜும் கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் லைட் மட்டும்தான் எரியுது, ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கனாக்கா இந்த டிஸ்பிளேவை கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், வேறு ஏதாவது ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஸ்பிளேவை தனியாக கழட்டி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஜாக்கில் ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னும் போது இந்த டிஸ்பிளே தனியாக வந்துடும். டிஸ்பிளே எந்த ஒரு ஸ்ட்ரிப்பு டேமேஜும் கிடையாது, டிஸ்பிளேவும் உடையில, டிஸ்பிளே பக்கா கண்டிஷனில் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கனாக்கா இந்த போர்டு சுத்தமாக ஆனே ஆகலை. இதில் வேறு ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி முற்றி பார்த்தேன், எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அவுட்ரு பவர் சோர்ஸ்க்கு எதனா கொடுத்து பார்ப்போம், அதாவது சார்ஜர் மூலிமா பவர் போட்டு பார்க்கலாம், அது அப்படியாவது ஆன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம என்கிட்ட இந்த நோக்கியா சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ லைட் எரிஞ்ச இடத்துல பக்கத்துலேயே ரெட் லைட்டும் சேர்த்து எரிய ஆரம்பிச்சிது.
இதில் ரெட் லைட் எரியுது, எல்லாமே ஒர்க் ஆகுது, இண்டிகேஷன் லைட்லாம் காட்டுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா பவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா காட்டவே மாட்டேங்குது. இப்போ நம்ம சார்ஜர் அவுட்டில் கொடுத்துருக்கோம். சரி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக நம்ம எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி வச்சு பண்ணணும். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, ரொம்ப நெரிக்கக்கூடாது, இல்லைன்னா ஸ்ட்ரிப்பு கட் ஆகி போயிடும். ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே வீணாக போயிடும், தூக்கி தான் குப்பையில் தான் போடணும். அப்புறம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பொறுமையாக வந்து டிஸ்பிளே வந்து நம்ம மாட்டிடலாம். பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த சார்ஜரோட பவர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. சார்ஜரை கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கனாக்கா நான் கை வச்சுருக்கேன்ல அந்த இடமும் இதில் வந்து 3 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொடுத்துருக்காங்க. அந்த ஐசியில் பெரிய ஐசியும் சேர்த்து ஹீட் ஆகுது. இப்போ இந்த ஐசியும் அந்த இடமும் ஹீட் ஆகுதுன்னா அப்போ ஐசியில் ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஐசியில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட டூல்ஸும் கிடையாது, அதுக்கான ஸ்பேரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட்டு அப்படின்றதுனால இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஏதாவது ஷார்ட் சர்க்யூட், வேறு ஏதாவது அவுட்டரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணேன். அந்த மாதிரி மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் காட்டல. ஆனால் பவர் லைன் கொடுத்தா மட்டும் இந்த செக்ஷனும் ஹீட் ஆகுது, ப்ளஸ் அந்த பெரிய ஐசி உள்ள செக்ஷனும் ஹீட் ஆகுது. ரெண்டுமே வந்து பயங்கர ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேட்ரி வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பவர் ஃபுல் பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருந்தா கூட சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி வந்து 0க்கு வந்துடும். இதை வந்து நம்மளால் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இது இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு ஏதாவது அவுட்டரில் ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது இருக்கா பார்த்தேன். ஒன்றும் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு வர மாதிரி தெரில. சரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியை வந்து கழட்டி எடுத்துட்டேன். நம்ம சால்ட்ரிங் பண்ண பேட்டரியை கழட்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே இருந்த மாதிரியே அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், டிஸ்பிளே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதில் இந்த 3 பெரிய ஐசி இந்த செக்ஷன் ஹீட் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 3 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய இந்த ஐசி செக்ஷனும் ஹீட் ஆகுது. அப்போனா அந்த ஐசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஹீட் ஓவர் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இதை கழட்டினவங்க பார்த்துட்டு ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பழைய இரும்புகளில் போட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. நம்ம அடுத்தடுத்து போகிற பல்லாவர சந்தையில் இல்லை பழைய இரும்புகளில் இதே மாதிரி பொருள் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம இதை மறுபடியும் இதை ரெடி பண்ணலாம். ஐயோ, மீண்டுமா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழைய இரும்புகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏதோ டெட் ஆஃப் ரிங்கு அது இருந்ததுன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து என்கிட்ட ஆன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பவர் அடாப்டரு, ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜாய்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஜாய்ஸ்டிக்கு வந்து ரிசீவர் வந்து அந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி ஒரு பென்ட்ரைவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து பார்த்திங்கனாக்கா டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த ரிசீவருமே நம்மக்கிட்ட கிடையாது. அதுவும் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து வாங்கிக்கிறேன். நம்ம வந்து அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிஎஸ்பி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணுவோம். இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பழைய இரும்பு கடை பல்லாவரம் சந்தைக்கு போய் நம்ம அடிக்கடி போய் நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸு மார்க்கெட் ஏதாவது இருக்குது, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸு சந்தை போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பொருட்கள் விற்கிற சந்தைகள் ஏதாவது போடுவாங்க அப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு நான் வரேன், நம்ம வந்து மீட் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸு எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது இந்த மாதிரி எந்த ஏரியா, என்னைக்கு சந்தை போடுறாங்க, என்னென்ன பொருளெல்லாம் அங்கே போடுவாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎஸ்பியை வந்து ரெடி பண்ண முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே ஹீட் ஆகுது. அது இல்லாமல் 3 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஐசியில் ஒரு ஐசி ஓவர் ஹீட் ஆகுது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.8 வோல்ட்டில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வருது. ஏன்னா இதில் வந்து ஏதாவது போர்டில் ஷார்ட் சர்க்யூட் இருந்ததுன்னா தான் நம்ம பேட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் கனெக்ட் பண்ணால் லைட் எல்லாம் எரியுது.
பட் ஆனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனே ஆகலை. இது போர்டில் வந்து ஏதோ இஷ்யூ இருக்குன்றதுனால தான் இதை தூக்கி பழைய இரும்பு கடையில் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த போகிற பழைய இரும்பு கடை இல்லை பல்லாவரம் சந்தையில் இதே மாதிரி பிஎஸ்பி ஏதாவது டிஸ்பிளே நம்ம வந்து போர்டு நல்லா இருந்து டிஸ்பிளே ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னும் போது இந்த டிஸ்பிளேவை கழட்டி அதில் போட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் இதை நம்மளால் ரெடி பண்ண முடியலை. இதுக்கான பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரெடியாக எதுவும் இல்லை, போர்டு எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் இதை நம்மளால் ரெடி பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இது கிடைச்சிது அப்படின்னும் போது அதை போட்டு நம்ம இதை ரெடி பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.